வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் டிரைவர் கண்டக்டர். டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுப்பாங்களா 2026? டிஎன்எஸ்டிசியில் தற்சமயம் வந்திருக்க அந்த சில முக்கியமான தகவல்கள் என்னென்ன? டிசிசி நியமனம் 2025 நிறைய முறைகேடுகள் 3274 பேரில் முறைகேடுகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்றதை பார்க்கலாம். டிஎன்எஸ்டிசியை பொறுத்தவரை புதிய அறிவிப்புகளுக்காக மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதோடைய அறிவிப்புகள் எப்பொழுது வரும்? தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் இந்த டிசிசி அப்படின்னு சொல்லக்கூடிய நியமனங்களில் 3274 பேரில் வெறும் 2500 பேர் மட்டும்தான் எடுத்திருக்காங்க. மீதி ஒரு 850 பேர் ஹோல்டில் இருக்காங்க. இந்த 850 பேருக்கு பார்த்தீங்கன்னா மீண்டும் சான்றிதழ் சரிபார்ப்பு சிபி நடத்தப்படுமா, இல்லை இது எல்லாத்தையும் இந்த நியமனத்தை ஒட்டுமொத்தமாக ரத்து செஞ்சுட்டு மீண்டும் புதிய நியமனங்களை தொடங்கப்படுமா? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த 500 மின்சார பேருந்துகளுடைய டெண்டரை முதல்வர் விஜய் அவர்கள் ரத்து செஞ்சிட்டாரு. இதே போல் இந்த 3274 பேருடைய நியமனத்தை ரத்து செய்வாராம். நிறைய பேர் நிறைய விதமான கொஷின்ஸ்க்கு இப்படி கேட்டுகிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக அனைவருக்குமே உண்டான பதில் இந்த ஒரு வீடியோவில் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். போக்குவரத்து கழகங்களை பொறுத்தவரை எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு உடனடியாக பணி நியமனத்தை கொடுங்க. புதிய நியமனங்கள் போக்குவரத்து கழகத்தில் தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த புதிய நியமனங்கள் எப்பயுமே கம்மியாக தாங்க இருக்குது. நியமனங்களுடைய தடைகள் அதிக அளவில் பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் நியமனங்கள் அப்படின்றது கம்மியாக இருக்குது. டிஎன்எஸ்டிசியோடைய புதிய அப்டேட் பார்த்திங்க அப்படின்னா விரைவில் நமக்கு கொடுக்க போகிறாங்க. டிரைவர் கம் கண்டக்டர் புதிய அறிவிப்புகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு கொடுக்க போகிறாங்க. அதுவும் இந்த ஜூன் மாதம் இறுதியில்னா ஜூலை முதல் வாரத்தில் டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் ஒரு அறிவிப்பை போக்குவரத்து கழகத்தில் அறிவிக்க போகிறாங்க. மக்களை நீங்கள் இப்போந்தே தயாராகிக்கோங்க. உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை எடுக்க ரெடியாக வச்சுக்கோங்க. டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பது எளிது. கண்டக்டர் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தை அணுகி அவர்கள் மூலமாக நீங்கள் ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழை வாங்கிட்டு பிறகு நீங்கள் கண்டக்டர் லைசன்ஸு பெற்றுக்கொள்ளலாம். இந்த ஒரு வீடியோ பதிவு இதை பற்றி தான் உங்களுக்கு விளக்குகிறது. உடனடியாக இதை பயன்படுத்திக்கோங்க. புதிய நியமனங்கள் கண்டிப்பாக வரும். மகளிருக்கு உண்டான வெற்றி பயணம் திட்டத்தை முதல்வர் விஜய் அவர்கள் விரைவில் வெளியிட இருக்காருங்க. இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.